ஜூலை 9ஆம் நாள் வாக்கு. இன்றைய நற்செய்தியில் இயேசு தமக்கு பின் பணியாற்ற 12 பேரை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார். அவர்களுடைய பெயர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை தம்மோடு இருக்கவும், தம்முடைய போதனைகளை அவர்கள் எடுத்துச் செல்லவும், நோய்களை குணமாக்கி பேய்களை ஓட்டி அதன் மூலமாக அவர்கள் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் தேர்ந்து கொள்ளுகிறார். இன்று இந்த சீடர்களை தேர்ந்து கொள்ளுதலில் 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த 12 பேரில் தேர் வேர் யூனியன் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்று சொல்லுகின்ற அவர்களுக்குள் ஒவ்வொருவரும் எதிரெதிர் குணாதிசயங்களை கொண்டவர்களாகவும் நிலைப்பாடுகளை கொண்டவர்களாகவும் இருக்கிறவர்களை கடவுள் ஒரு குழுவாக அவர் தேர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். இதன் மூலமாக அவரவருடைய தனித்துவத்தை இயேசு மதித்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து, அவர்களை அவர் இப்படிப்பட்ட ஆக்கப்பணிகளுக்காக அவர்களை அழைத்தபோது தொடர்ந்து அவரோடு இருந்து அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை வெளிக்கொணர்கிறவர்களாக மாறுகிற அந்த செயல்பாட்டில் அனைவரையும் ஒத்த புரிதலோடு இணைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்று அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்வில் இயேசுவோடு இருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? அதோடு அவர் எந்த பணியை செய்தாரோ அந்த பணியின் நீட்சிகளாக நாம் இன்றைய சூழலில் இன்றைக்கு இருக்கிற விதத்தில் எப்படி அதை பணியாற்ற முடியும் என்று சொல்லி என்றைக்காவது அமர்ந்து கொண்டு நாம் அதற்கான பணி தெளிவினை நாம் தயாரித்திருக்கிறோமா? இன்றைய கேள்விகளாக நான் எதிர்பார்க்கும் என்னுடைய வாழ்வை விட இயேசு எதிர்பார்க்கும் வாழ்வு என்னில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறேனா? விடுதலை பணி என்று இயேசு அறிவுறுத்துகிற விடுதலை பணியில் வருகிற சவால்களை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.